மகதின்னு வந்தா காதியானி யாராவது வந்து நாங்க மகதி எங்க குரூப் மகதி குரூப்னு வந்தா நான் முதல்ல சொன்ன விஷயங்களை எல்லாம் கேளுங்கள். உங்க அத்தா பேர் வந்து அப்துல்லாவா? அவ அத்தா பேரு மிர்சா குலாம் முர்த்தசாங்கிறது அவ அத்தா பேர். யார் பேரு? அந்த காதியானி அத்தா பேரு மிர்சா குலாம் முர்த்ததா. சரி, அவர் வந்து மதினாவில் பிறந்தவரா? இல்ல, அவர் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். பிரிட்டிஷ் டயத்தில் இருந்த பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். சரி, அவர் பேர் முகம்மதா? இல்ல, அவன் பேர் மிர்சா குலாம். சரி, அவருக்கு அகன்ற நெத்தி இருக்குமா? அவன் போட்டோ போட்டுருக்குது பார்த்தோம்னு சொன்னா சிலை திருடுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இதுல ரொம்ப 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 வேடிக்கையான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னண்டா, அவன் போட்டோ போட்டிருக்கிறாங்க, போட்டோ இருக்குது, ரைட்டு. ஒரு நபியா இருக்கிறவன் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பானாங்க? எம்ஜிஆர் மாதிரி இப்படி போஸ் கொடுத்து நிக்கிறாங்க. பாக்குற போட்டோ போட்டிருக்கிறாங்க. இதனடா ஒரு நபியா இருக்கக்கூடியவன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்திருக்கிற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னை வரைகிறதுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லையே. யார் ஒருத்தர் ஓவியம் வரைகிறானோ மறுமையில் அந்த ஓவியத்துக்கு அவன் உயிர் கொடுக்கணும். இல்லைன்னா அவனை நெருப்புல அல்லாஹ் அந்த நரகத்துல தூக்கி போட்டுருவான். அப்ப இன்னைக்கு ஓவியமாக இருக்கக்கூடியது, இன்னைக்கு போட்டோவாக இருக்கக்கூடியது நாளைக்கு சிலையாக மாறும். சிலை வழிபாடு வரும், ஷிர்க் வரும். அப்ப ஒரு நபியாக இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்றான்? அப்படி போட்டோவுக்கு போஸ் கொடுத்து நிக்கிறான். இவர் நபி. அடுத்து என்ன சொன்னா, அவன் கடைசியில் சாகும் பொழுது டாய்லெட்டுக்குள்ள செத்து கிடந்திருக்கிறாங்க. அவன் செத்தது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நீங்க சாதாரணமா வந்து இன்டர்நெட்ல போய் அவன் பேரை அடிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய இறப்பு இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு மரணம். ஒரு நபிக்கு அந்த மரணம் வரவே கூடாது. ஒரு நபி எந்த இடத்துல மரணிக்கிறாரோ அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணணும். அப்ப அவனை எங்க அடக்கம் பண்றது? இறந்து விழுந்த இடம் ஒரு டாய்லெட்டுங்க. டாய்லெட்டுக்குள்ள அடக்கம் பண்றது அவனை மலத்துக்குள்ள? அப்ப இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேளுங்கள். வருவாங்க அன்னைக்கு வந்து உங்களிடத்துல பார்த்தோம்னு சொன்னா அவன் எப்படி டாபிக்கை கொண்டு போவான்? முதல்ல எப்படி வருவான்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியா இல்ல அப்படின்னு வருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரவே மாட்டாங்க. இனிமே அவங்க மௌத்தா போயிட்டாங்க. எங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா காஷ்மீர்ல மௌத்தா போயிட்டாங்கிறான். அவன் உயிரோடு இருந்த காலத்துல காஷ்மீர்ல ஏதோ ஒரு கபரை காட்டி இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதுன்ட்டான். உடனே அங்கே ஒரு பெரிய கபரை கட்டி பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய ஒரு கபர் வழிபாடுகள்லாம் நடக்குது காஷ்மீர்ல. ஒரு இடத்துல ஸ்ரீநகர்ல இருக்கு. இன்டர்நெட்ல பார்க்கலாம். நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் நீங்க அடிச்சீங்கன்னா இன்டர்நெட்ல வரும். அவன் என்ன சொல்றான்? எங்க இதுல இருந்து இஸ்ரேல்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா ரோமானிய உடை அணிந்து அங்கிருந்து தப்பிச்சு எல்லாரையும் ஜகா வாங்கிட்டு நேரா வந்து காஷ்மீருக்கு போயிட்டாங்களாம். காஷ்மீர்ல போய் இறந்து போயிட்டாங்க. எப்படி? இப்படி எல்லா மனிதர்களை பேயம் பைத்தியாரனாக்கி பிரிட்டிஷனுடைய காலத்துல இத்தனை பேருடைய சப்போர்ட்டோட இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு அந்த காதியானி ரிலீஜன் இருக்க அது பார்த்தோம்னா பயங்கரமா பரவிட்டு போகுது. அப்ப மஹதிங்கிற பேரால இன்னைக்கு எவ்வளவு பெரிய கொடுமை. ரெண்டு பேரும் என்னடா நான் பார்த்தோம்னா போய் மக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணானுவோ. இன்னொருத்தன் என்னடா அவன் பார்த்தோம்னா உலக அளவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட காதியானி அந்த ரிலீஜன் வந்து 27 நாடுகள்ல இருக்குங்கிறான். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா பஹாயின்னு சொல்லி ஒரு ரிலீஜன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த மகதியை பேஸ் பண்ணதான் பஹாய். அந்த பஹாய் ரிலீஜனுடைய ஆரம்பம் இதே மாதிரி தான். அந்த பஹாய் ரிலீஜனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து இஸ்ரேலில் இருக்கு. இப்படி எல்லாம் மகதிங்கிற பேர்ல பலவிதமான பேர் வந்து என்ன பண்ணுவான்? கிளைம் பண்ணுவான். நான் தான் மகதின்னு சொல்லுவான். அவன் யார் உண்மையிலேயே இஸ்லாத்துல? அவன் ஒரு தஜ்ஜால். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 30 தஜ்ஜால்கள் வருவார்கள் தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜால்னா என்ன? அரபியில தஜ்ஜால் அப்படிங்கிற அரபி சொல்லுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் இம்போஸ்டர், ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் நபீம்பா வந்து ஒருத்தன், நான் மகதீம்பா ஒருத்தன், கடைசியா லாஸ்டா என்ன பண்ணுவான்னா தஜ்ஜால் நான் அல்லாம்பா. அவன் தான் பெரிய தஜ்ஜால். எப்படி? நான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஜ்ஜாலை பத்தி இதுவரை யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். எந்த நபியுமே சொல்லாத விஷயத்தை சொல்லுகிறேன். அந்த தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு இருக்குன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மஹதிக்கு பிறகு யார் வருவான்னா தஜ்ஜால் வருவான். இந்த மஹதி 7 வருடங்கள் ஆழ்வார்கள். இந்த மஹதிக்கு பிறகு தஜ்ஜால் வருவான். இந்த தஜ்ஜாலை பத்தி நீங்க பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன் வந்த எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலை பற்றி எச்சரிச்சிருக்கிறாங்க, நானும் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை பண்ணுறாங்க. இந்த தஜ்ஜாலுடைய தோற்றம் எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லை, அவன் எங்கே பிறந்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. ஒரு சில சகாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடலில் பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடலில் பயணம் பண்ணும் பொழுது அந்த கப்பல் என்ன ஆகுதுன்னா திசை மாறுது, புயல்னால ஒரு தீவை அடைகிறது. அந்த தீவை அடைந்த பிறகு அங்கே வந்து ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணு இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அழைக்கிறாள், கூப்பிட்றாள், பேசுகிறாங்க. சகாபாக்கள் பேசுகிறாங்க அந்த பெண்ணோட. அப்போ அந்த பெண் சொல்கிறா, உங்களை பார்க்குறதுக்கு குகையில் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருண்டு. உள்ளே போய் பார்த்தோம்னா பேய் மாதிரியே இருக்கிறான். சகாபாக்கள் அப்படியே சொல்கிறாங்க, இங்கிலீஷில் அதை டெவில்னே மொழிபெயர்த்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தோம்னா முடி இடியெல்லாம் அப்படியே மண்டி போய் ஒரு மாதிரியாக ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். அவன் ஒரு 2-3 கேள்வி கேட்குறான். யார்கிட்ட? சகாபாக்கள்கிட்ட. என்ன கேள்வி கேட்குறான்? ஒரு 3 இடத்த சொல்கிறான். அந்த 3 இடத்த சொல்லி இந்த இடத்துல தண்ணி இருக்குதான்னு கேட்குறான். ஆமாங்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணி வத்தி போயிருங்கிறான். இன்னொரு இடத்த சொல்கிறான், இந்த இடத்துல பேரிச்சம்பழம்லாம் முளைக்குதா? ஆமாங்கிறாங்க. அந்த இடத்துல பேரிச்சம்பழம்லாம் முளைக்காம போயிடும். அப்போ நீ யாருன்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் தான் தஜ்ஜால்னு. வந்துடுறாங்க மறுபடியும் சகாபாக்கள். வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவன் தான் தஜ்ஜால். இதுக்கு முன்னால் சகாபாக்கள் இதை பற்றி கேள்விப்படவே இல்லை. அப்போ தான் முதல்ல இந்த தஜ்ஜாலுங்கிற டாப்பிக்காக வருது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால்னு சொல்கிறாங்க. அவனை பற்றி பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் வருவார், வந்து நான் தான் அல்லாம்பார், ரொம்ப பிரச்சனை பண்ணுவார், ரொம்ப மனுஷனை இம்சை பண்ணுவார். பண்ணி என்ன பண்ணுவார்? கடைசியாக ஈசா நபியால் கொல்லப்படுவார். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த தஜ்ஜால் வரும்பொழுது அவனோட 70,000 யூதர்கள் ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ஃபஹான் அப்படிங்கிற இடத்துல இருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி? மொத்தம் 70,000 யூதர்கள் இந்த தஜ்ஜாலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னாங்க. இன்னைக்கு இஸ்ஃபஹான்ல பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் பார்த்தோம்னா இவனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி? இவனை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எப்படி நம்ம மகதியை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, மகதியை நம்ம எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி யாருன்னு சொன்னா தஜ்ஜால். அவனுக்கு ஒத்த கண்ணு இருக்குன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு வெஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான வெஸ்டர்ன் ஜூ அவன் என்ன தெரியுமா பண்றான்? சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த பொம்மை படம் போட்டு காமிக்கிறாங்கல்ல, பொம்மை படம். அந்த பொம்மை படம் போடும் பொழுது ஒத்தை கண்ணுள்ள மனிதனை அடிக்கடி காட்டுவான். காட்டி என்ன பண்றான்னு சொன்னா அவனை ஹீரோ மாதிரி காட்டுறான். என்ன காரணத்துக்காக அதை காட்டுறான் அப்படின்டா, இந்த ஒத்தை கண்ணன் வரும் பொழுது இஸ்லாம் வீக்கா இருக்கணும். எப்படி? இஸ்லாம் வீக்கா இருக்கணும், இந்த ஒத்தை கண்ணனை எல்லாரும் பின்பற்றணுங்கிறதுக்காக சிங்கிள் ஐ கான்செப்ட்னு சொல்றதுக்கு பேரு ஒத்தை கண்ண கான்செப்ட்னு சொல்றது. அப்ப ஒத்தை கண் சம்பந்தமான விஷயங்களை பூராமே மக்கள் மத்தியில் அப்படியே பரப்புறான். ஒரு சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் பிலிம் எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஒரு கண்ணு மட்டும் திறக்குது, ஏன் 2 கண்ணு திறந்தா என்ன? அப்ப இந்த ஒத்தை கண் கருத்தை வந்து அப்படியே மக்கள் மத்தியில் பரப்புறான் யூதர்கள். அப்ப நம்ம மகதியை எதிர்பார்க்கறது மாதிரி அவன் யாரை எதிர்பார்க்கிறான்? தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான் ஈரான்ல. இஸ்ரேல் இந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு கூப்பிடுறான், வாங்கடாண்டு. இந்தியாவில் இருந்தானு 20,000 பேர் யூதர்கள். அவனை இங்கிருந்து அவங்க போய் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வேயோட இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி இவன் யூதர் தானா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டானுவோம் நம்ம நாட்டுக்கு. கொச்சின்ல இருந்தானுவோ யூதர்கள், அவனுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டானுவோ. ஆனா இவனுங்களை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். ஏண்டா வரமாட்டேங்கிறான்டா? எங்களுடைய தலைவர் வருவார். யார் வருவா? தஜ்ஜால் வருவான்ட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜூ. அப்ப இந்த உலகம் முடியும் காலம் வரை, இறுதி காலம் வரை எப்படி நடந்துக்கிறணும், எப்படி வந்து தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும்னு அவன்கிட்ட பிளான் இருக்க. நம்மகிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இருக்காங்க நம்மள்கிட்ட. ஒத்த கண்ண நம்மாளு அவன் வரும்பொழுது அவனை ஏத்துக்கிறது இறுதி நாள் வரைக்கும் அவன் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு இப்பவே பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இஸ்லாத்துல வீக் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணிட்டு இருக்கிறான். ஆக தஜ்ஜாலுடைய விஷயத்துல மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய 2 உண்மைகள் நான் சொன்னா இது.
இந்த தஜ்ஜால் வந்த பிறகு எல்லா விதமான விஷயமும் பண்ணுவான். ஒரு கையில் நெருப்பு வச்சுருப்பான், இன்னொரு கையில் நீரை வச்சுருப்பான். என்னை ஏற்றுக்கண்டு சொல்லுவான், மனிதனை வெட்டுவான், 2 துண்டாக்குவான், மறுபடியும் ரூபு கொடுப்பான், மழை பெய்ய சொல்லுவான், மழை பெய்யும், அவனை நம்பாதவனுக்கு பஞ்சம் ஏற்படுத்துவான். அப்போ அல்லாஹ் அப்படின்னு அவன் சொல்கிறான்னு சொன்னால் அதுக்கு உண்டான பலவிதமான பவர் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அவனுக்கு. அதை பூரா அவன் செஞ்சு காமிப்பான். செஞ்சு காமிச்சு என்னை நம்பு, நான் தான் அல்லாம்பான். நெத்தியில காஃபிர்னு எழுதியிருக்கும், ஆனால் அவன் அல்லாஹ் நம்புவான். சில பேர் எப்படி நெத்தியில கஃபர காஃபிர்னு எழுதியிருக்குங்க, அவனை நம்புவான் அல்லாண்டு. இப்படியெல்லாம் அவனுடைய நாள் நடந்துக்கிட்டு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் 40 நாள் தான் டோட்டலாக இருப்பான். அந்த 40 நாள், ஒரு நாள் எப்படி இருக்கும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாள் என்பது ஒரு வருடம் போல இருக்கும், 365. அடுத்து ஒரு மாதம் போல இருக்கும், 30. அடுத்து வந்து ஒரு வாரம் போல இருக்கும். இப்படியே எல்லாத்தையும் டோட்டலாக கணக்கு பண்ணோம்னா 439 நாட்கள் அவன் மொத்தமாக இருக்கிற இந்த உலகத்தில். இந்த 439 நாளில் எவ்வளவு பேரை காஃபிராக்கணுமோ, எவ்வளவு பேர் ஈமான் இல்லாதவங்களெல்லாம் வந்து தன்னுடைய வழிக்கு இழுக்கணுமோ அத்தனை பேரை இழுப்பான். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போக முடியாது. இப்படியெல்லாம் அவனுடைய அமளி நடந்துகிட்டு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆதமுடைய படைப்பிலிருந்து மறுமை நாளுடைய இறுதி வரை இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் ரொம்ப மோசமான ஒரு படைப்பு யாருன்னு சொன்னா தஜ்ஜால்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவெல்லாம் அமளி பண்ணக்கூடிய இந்த தஜ்ஜால், அவனை கொல்றதுக்காக இறங்குவாங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னவர். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறங்குவாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி பல சித்தர்ப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க, பல ஆலிம்களும் இடத்துல சொல்லியிருப்பாங்க. 2 மலக்குகள் அவங்களை அப்படியே கொண்டு வருவாங்க, இறங்குவாங்க. டமாஸ்கஸில் ஒரு பள்ளிவாசனுடைய மினாராவிலிருந்து அவங்க அப்படியே இறங்குவாங்க. ஃபஜ்ருடைய நேரத்தில் இறங்குவாங்க. இவங்க இறங்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குர்ஆனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூஹுல் குத்தூஸ் என்று ஒன்று இருக்கு. அவங்களுக்கு ஒரு களிமண் அப்படியே பறவை மாதிரி செஞ்சு ஃபுல் ஊதுனாங்கன்னா அது பறவையாக பறந்து போயிடும். ஆனால் அந்த தஜ்ஜாலுடைய விஷயத்தில் ஃபுல் ஊதுவாங்க, அப்படியே மெல்ட் ஆயிடுவான். அப்படியே எப்படி தஜ்ஜாலுடைய விஷயத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபுல் ஒரு ஊது தான், அப்படியே மெல்ட் ஆயிடுவான். இதை பேஸ் பண்ணியெல்லாம் படம் எடுத்துட்டானு. நான் இதை வந்து சினிமா படங்களை நான் இங்கே உதாரணத்திற்கு சொல்லவில்லை, ஆனால் எப்படியெல்லாம் திருடுகிறார்கள் தெரியுமா ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு, தான் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஃபோன் ஊதுன உடனே ஒரு மனுஷன் செத்து போயிடறான், அப்போ அவன் காத்துல பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்றான்னா, ஃபோன் ஊதுவான், அவன் நுரையீரல் அப்படியே என்ன ஆகுன்னு சொன்னா பெருசாகி வெடிச்சு செத்து போயிடுவான். இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம்னா, அப்ப ஈசா நபி வர்றாங்க, வந்து அவனை ஊதுறாங்க, ஊதுனோடனே மெல்ட் ஆயிடுறான், முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு முக்கியமான கருத்து, ஜிஸியாவை நீக்குவார்கள் அப்படின்னு வருது. எப்படி ஜிஸியாவை நீக்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து சிலுவையை உடைப்பார்கள் அப்படின்றது ஹதீஸ்ல. சிலுவையை உடைப்பாங்க, ஜிஸியாவை நீக்குவாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருடங்கள் உயிர் வாழ்ந்து பிறகு என்ன பண்ணுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிச்சிருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னு சொன்னா, உலகத்தில் வந்து எல்லாருமே முஸ்லீம்களாக இருப்பாங்க. ஜிஸியாவை நீக்கினாங்கன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாருமே முஸ்லீம், எல்லாருமே முஸ்லீம்கள். ஜிஸியாவை நீக்கினாங்கன்னா அதுதானே, ஜிஸியான்னா அது வந்து முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸ். அப்போ ஜிஸியாவை நீட்டாங்கன்னா எல்லாருமே உலகத்தில் முஸ்லீம்கள். அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் குர்ஆன் ஓதப்படும். இந்த உலகம் முழுவதுமே முஸ்லீம் ஆகும் ஈசா நபியினுடைய காலத்தில். அதுக்கு பிறகு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காஃபிரா போயிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய அறிவுங்கிறது அப்படியே எடுபட்டு போயிடும். அதே போல் விபச்சாரம் பெருகி போயிடும். அதே போல் ட்ரக்கு, போதை மருந்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா சர்வசாதாரணமாயிரும். இதுக்கு பிறகு இந்த உலகங்கிறது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ ஈசா நபிக்கு பிறகு என்ன ஆயிரும்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் காஃபிராகி கடைசியில் ஒரு வேலை நடக்கும். என்ன வேலைன்னு சொன்னால், எந்த அபிசீனிய மன்னன் ஒரு காலத்தில் வந்து காபாவை இடிக்கிறதுக்கு வந்தானோ அதே அபிசீனியாவிலிருந்து ஒரு குரூப் கருப்பான தோற்றமுடைய, கால்கள் வளைந்த கால்களை உடைய இவர்கள் வந்து இந்த காபாவை இடிப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல முதல்ல மனிதன் வணங்குவதற்கு கட்டப்பட்ட இந்த ஆலயம்